வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம். அத்தியாயம் 7. பவளமேட்டிற்கு சண்முகம் வந்து வேலையை மேற்கொண்டு 3 மாதம் விரைந்து ஓடிவிட்டது. பத்திரிகைகளில் விளம்பரம் செய்திருந்தும் உதவி வைத்தியர், நர்ஸ் முதலானவர்கள் சுலபமாக கிடைத்துவிடவில்லை. இளம் வைத்தியர்கள் கிராம வாழ்க்கையில் தங்களை அழுத்தி கொள்ள விரும்பாது நேர்முகத் தேர்விற்கு வராமலே இருந்துவிட்டனர். கொடுக்க இருந்த ஊதியமும் மனதை கவரும் அளவிற்கு இல்லாததும் ஒரு குறை. முடிவில் அரசாங்க மருத்துவமனையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஒரு வைத்தியரும் நர்ஸும் வேலையை ஏற்றுக்கொள்ள வந்து சேர்ந்தனர். டாக்டர் வைத்தியநாதன் வயதானவர், அனுபவம் பெற்றவர், பொறுமையானவர். பார்த்த அளவிலேயே சண்முகத்திற்கு அவரை பிடித்துவிட்டது. நர்ஸ் நவநீதமும் மிகவும் அடக்கமான சுபாவம் உடையவராக காணப்பட்டாள். கொடுத்த வேலையை சுறுசுறுப்பாக செய்து முடித்தாள். இருவரின் உதவியுடன் அவன் மிகவும் உற்சாகமாக தன் வேலையை கருத்துடன் கவனித்து வந்தான். முன்னைவிட நோயாளிகளின் எண்ணிக்கை இப்போது பெருகிவிட்டது. உதவிக்கு வைத்தியரும் நர்ஸும் இருந்ததால் சண்முகத்தால் சமாளிக்க முடிந்தது. அவ்வப்பொழுது திருச்சியில் இருந்தும் சென்னையில் இருந்தும் தேவையான மருந்துகளையும் சாமான்களையும் வரவழைத்து கொண்டான். தொடக்கத்தில் இருந்த தொல்லைகள் ஏதுமின்றி மருத்துவமனை எண்ணெயற்ற சக்கரமாக தடங்களின்றி சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருந்தது. அருகில் வசித்த போதிலும் சண்முகம் பகல் உணவுக்கு வீட்டிற்கு போவதில்லை. சாப்பாடு மருத்துவமனைக்கு வந்து விடுவது வழக்கம். அம்மா தயாரித்து டிஃபன் செட்டில் அனுப்பி வைக்கும் உணவை தனிகை எடுத்து வந்து அவன் அறையின் மேசை மீது வைத்துவிட்டு போய்விடுவான். அன்று காலை முழுவதும் அவனுக்கு மூச்சு விட நேரமில்லை. அறுவை ஒன்றை முடித்துவிட்டு அவனும் டாக்டர் வைத்தியநாதனும் அப்பொழுதுதான் வெளியே வந்தனர். உதவி டாக்டர் தமது வீட்டிற்கு சாப்பிட கிளம்பிவிட்டார். அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிட்டு தான் பிற்பகல் மெல்ல அவர் திரும்புவது வழக்கம். அவன் மட்டுமே அது சமயம் மருத்துவமனையில் தனியாக இருந்தான். கையை கழுவி கொண்டு அறைக்குள்ளே வந்தான். பசி வயிற்று சுருட்டியது. மேசை மீது குவிந்து கிடந்த கோப்பு, புத்தகங்கள், மருந்து பெட்டிகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஓரமாக வைக்கப்பட்டிருந்த டிஃபன் செட்டை எடுத்து திறந்தான். அம்மா அவனுக்கு பிடித்த குருமா குழம்பும் புலவு சோறும் தயிர் பச்சடியும் அனுப்பியிருந்தாள். முகத்தில் மோதிய குழம்பின் வாசனை பசியை தூண்டியது. அம்மாவின் சமையல் திறனை பற்றிய நினைவில் நாவில் நீர் சுரந்து வந்தது. பரபரப்புடன் பீங்கான் தட்டை எடுத்து வைத்து கொண்டு கரண்டியால் சோற்றை அள்ளி போட்டு கொண்டான். பண்டங்களையும் பரிமாறிக்கொண்டான். ஆசையுடன் ஒரு பிடி அள்ளி வாயில் திணித்து கொண்ட போது அரைக்கதவை யாரோ லேசாக தட்டும் ஓசை கேட்டது. வேகமாக சோற்றை விழுங்கினான். உள்ளே வரலாமே குரல் கொடுத்தான். அவசரமாக உள்ளே வந்த வேணி அச்சத்துடன் கதவு அருகில் நின்றுவிட்டாள். மன்னிக்கணும், சாப்பாட்டு சமயத்திலே வந்துவிட்டேன் குழறினாள். அவள் முகம் கலவரத்தில் வெளுத்து காணப்பட்டது. கண்களில் அச்சம் குடிக்கொண்டிருந்தது. பல நாள் பின்னர் அன்றுதான் அவளை அவன் மீண்டும் பார்க்க நேரிட்டது. விடுக்கென்று எழுந்து கையை கழுவி கொண்டான். டிஃபன் செட்டை வேகமாக மூடிவிட்டு கையை துடைத்து கொண்டான். என்ன விஷயம்? ரொம்ப கவலையாக காணப்படுறீங்க, உட்காருங்கள், அனுதாபத்துடன் உபசரித்தான். எங்கள் வீட்டு வேலைக்காரமா வெந்நீர் பானையை காலில் போட்டு கொண்டு விட்டாங்க. நெருப்பு காயம் பட்டு துடிதுடிச்சு போயிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரருடைய மாட்டு வண்டியிலே உடனே கூட்டி வந்திருக்கேன். அவளது வார்த்தைகள் தடுமாறின. எங்கே அவங்க? முதல்ல போய் பார்க்கலாம் கூறிக்கொண்டு அவன் கிளம்பினான். டாக்டர், சாப்பாட்டை முடிச்சுட்டு வாங்க, வரவேற்பு அறையிலே பலகை மேலே படுக்க வச்சிருக்கேன் என்றால் வேணி. சாப்பாட்டை பின்னால் பார்த்து கொள்ளலாம், முதலில் அவங்க காயத்தை கவனிக்கணும், அதுதான் முக்கியம் சொல்லிக்கொண்டே அவன் அவளை பின்தொடர்ந்து வெளியே வந்தான். 2 ஆட்கள் உதவியால் அந்த அம்மாளை தூக்கி பரிசோதனை மேசை மீது வைத்து கவனித்தான். வலக்கண் காலில் இருந்து முழங்கால் வரை ஆழமான நெருப்பு காயம். அதற்கு உடனே சிகிச்சை செய்ய வேண்டியது முக்கியம் என்று தோன்றவே அவன் ஆவண செய்ய தொடங்கினான். நோவு தெரியாத ஊசி மருந்து ஏற்றிவிட்டு காயம் பட்ட இடத்திற்கு தக்க மருந்துகள் போட்டு கவனித்துவிட்டு உடனடியாக பெண்கள் பகுதியில் அவளை அனுமதித்துவிட்டு நவநீதத்திடம் மற்ற பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு அவன் மறுபடியும் அறைக்குள் வந்து உட்கார வெகு நேரம் சென்று விட்டது. டிஃபன் செட்டில் இருந்த சாப்பாடு ஆறி போய்விட்டது. அவன் பசியும் ஆறிவிட்டிருந்தது. அம்மா சாப்பாட்டுடன் கூட பாட்டிலில் அனுப்பி வைத்திருந்த மோரை டம்ளரில் ஊற்றி ஒரே வாயாக குடித்துவிட்டு எழுந்திருந்தான். மறுபடியும் கதவை மெல்ல தட்டி கொண்டு வேணி உள்ளே வந்தாள். உங்கள் சாப்பாட்டு நேரத்தில் வந்து தொந்தரவு கொடுத்து விட்டேன்.
மன்னிக்கணும். உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. தயக்கத்துடன் நின்றாள். நோய், விபத்து இவை காலம் நேரம் பார்த்து கொண்டு வாரா. என் கடமையை செய்தேன், அவ்வளவுதான். உட்காருங்கள். உபசரித்தான் மீண்டும். பிற்பகல் வேலை தொடங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தது. அவளுக்கு சற்றென்று விடை பெற்று கொண்டு போக விருப்பம் இருக்கவில்லை. அவனுக்கும் அவளிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்ற அவள். உங்களுக்கு வேலை அதிகம் இருக்கும். நான் இது சமயம் இடைஞ்சலாக இருப்பது தவறு. புன்னகைத்த வண்ணம் இருக்கையில் அமர்ந்தாள். இடைஞ்சல் இல்லை, உதவியாக இருக்கத்தான் உட்காரச் சொன்னேன். கேலியாக சொல்லிக்கொண்டு இழுப்பறையில் இருந்து ஒரு காகிதத்தை எடுத்து அவளிடம் நீட்டினான். அந்த அம்மாவின் பெயர், வயது முதலிய விவரங்களை இதில் பூர்த்தி செய்து கொடுங்கள். ஆஸ்பத்திரி கேஸ் ஷீட்டு தயாரிக்க விவரம் தேவை. இதோ பேனா. மெல்ல சிரித்தான். அவளுடைய கன்னங்கள் மகிழ்ச்சியால் சிவந்தன. நெஞ்சிலே ஓர் இன்ப பூரிப்பு. பரபரவென்று அந்த காகிதத்தில் எழுதத் தொடங்கினாள். அவளுடைய பிஞ்சு விரல்களின் அழகையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் அவன். உங்கள் எழுத்துக்கள் எத்தனை அழகாக இருக்கின்றன, முத்துக்களைப் போல். கோவையாக புகழ்ந்தபடி அந்த காகிதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள கையை நீட்டினான். அவளுடைய விரல்கள் உணர்ச்சி வசத்தில் நடுங்கின. முகம் கூப்பென்று சிவந்து போயிற்று. நான் சாதாரணமான BA, அதுவும் தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்கு காத்திருக்கிறேன். நீங்கள் அறுவை சிகிச்சையில் தனியாக பட்டம் பெற்ற சிறந்த வைத்தியர். உங்கள் கையெழுத்து என்னுடையதை விட மிகவும் நன்றாகத்தான் இருக்கும். பதிலுக்கு பரிகசித்த வண்ணம் அருகில் இருந்த ஒரு சோப்பு மீது பார்வையை செலுத்தினாள். அவன் உரத்த குரலில் சிரித்து விட்டான். ஏமாந்து போய்விட போகிறீங்க. என் கையெழுத்து ஒரே கிறுக்கல். ஒன்றுமே புரியாதபடி எழுதுகிறதே டாக்டர்களின் தனிச்சிறப்பு. நான் அதற்கு விதிவிலக்கு அல்ல. உங்களுக்கு தெரியுமா ஒரு குட்டி கதை? பற்கள் பளிச்சிட மோகனமாக முறவழித்து கொண்டு அவளை ஆவலுடன் பார்த்தான். மறுபடியும் அவள் முகம் குப்பென்று சிவந்து போயிற்று. நெஞ்சு வேகமாக துடித்து கொண்டது. நெற்றியை கைக்குட்டையால் மெல்ல துடைத்து கொண்டாள். ஒரு வைத்தியர் தன்னுடைய இளம் மனைவிக்கு ஊரில் இருந்து முதல் ஒரு கடிதம் எழுதினாராம். அவளுக்கு அதை படிக்க முடியவில்லை. அப்படி ஒரு கிறுக்கல் எழுத்து. அவருடைய கம்பவுண்டரிடம் கொடுத்து படிக்க சொன்னாலாம். இவர் என்ன செய்தார் தெரியுமா? வேணியால் தாங்க முடியவில்லை. பக்கென்று அவளும் சிரித்து விட்டாள். இது ரொம்ப பழைய கதை, கேள்விப்பட்டிருக்கிறேன். கம்பவுண்டர் மருந்து அறைக்குள் சென்று ஒரு பாட்டில் நிறைய காய்ச்சலுக்கு மருந்து கலக்கி கொண்டு வந்து கொடுத்தாராம். இருவரும் சேர்ந்து சிரித்தனர். கண்ணங்குழிய கன்னங்களில் ஒளி வீச அவள் மனம் விட்டு சிரிக்கையில் எத்தனை அழகாக இருந்தாள். அவளை பார்ப்பதிலும் பேசுவதிலும் சேர்ந்து சிரிப்பதிலும் அவனுக்கு எத்தனை இன்பம். வியப்பிலே மூழ்கி போனான் அவன். கதை பழசு, ஆனாலும் புது மெருகு போட்டு சுவையாக சொல்றீங்க, புகழ்ந்தாள் அவள். பழமையான எத்தனையோ விஷயங்கள் அவரவர் அனுபவத்திற்கு வரும்போது எத்தனை புதுமையாக பிரமிப்பை கொடுக்கின்றன. புரிந்து கொண்டவள் போல் அவள் மௌனமாக மேசையை பார்த்தாள். நான் மிகவும் பயந்து விட்டேன். வழி தாழ முடியாது அந்த அம்மா மூச்சை போட்டுட்டாங்க. அவள் வேறு திக்கில் பேச்சை மாற்றினாள். உங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப பிரியம்னு தெரிகிறது. தவிச்சுக்கிட்டு வெயிலை பார்க்காமல் ஓடி வந்திருக்கீங்களே. வீட்டிலே அவங்க தான் எனக்கு தாய் போல அன்பு காட்டி ஆதரவு செய்கிறவங்க. திடுக்கிட்டு நிமிர்ந்து அவன் உட்கார்ந்தான். உங்கள் அம்மா உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாங்களா? தயக்கத்துடன் கேட்டான். நான் பிறந்தவுடனே அம்மா காலமாயிட்டாங்க. என் 5வது வயதிலே அப்பாவும் போய்விட்டார். சித்தப்பாவும் சின்னம்மாவும் தான் வளர்த்தாங்க. இந்த வேலைக்கார அம்மாவிகனால வீட்டோடு இருக்கிறவங்க. அவங்களுக்கு நான் தாய் இல்லாதவள்னு என் மேலே தனிப்பட்ட பாசம். பேச முடியாத வார்த்தைகள் துயரத்தில் தடைப்பட்டன. தாயும் தந்தையும் இல்லாத அனாதையா வேணி? அட பாவமே! அவன் நெஞ்சு குழைந்து போனது. அன்று பஸ்ஸில் கண்டதிலிருந்து அவனையும் அறியாது அவன் நெஞ்சுக்குள்ளே பதுங்கி கொண்டிருந்த அந்த உணர்வு இன்னமும் பன்மடங்காக பெருகிவிட்டதை புரிந்து கொண்டான். உங்களை சதானந்தம் அவங்க வீட்டிலே பார்த்தேனே, அவர் உங்களுக்கு உறவு முறையோ? வேணி நிமிர்ந்து அவனை பரிதாபமாக பார்த்தாள். என்னவோ சொல்ல வேணும் போல் அவள் உதடுகள் துடித்தன. சொல்ல அஞ்சி வார்த்தைகள் நெஞ்சுக்குள்ளேயே நின்று போயின. கலவரத்துடன் தலையே அசைத்தாள். உறவில்லை. என் சித்தப்பா அவர்கள் வீட்டில் வேலை பார்க்கும் கணக்கர். சுருக்கமாக சொன்னால் நாங்கள் ஒரு வகையில் அவர்களுக்கு கொத்தடிமைகள் போல. தாரா அம்மாள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்க கடமைப்பட்டவங்க. விருந்து அல்லது ஏதாவது அதிகப்படி வேலை ஏற்பட்டுவிட்டால் என்னையும் சின்னம்மாவையும் உதவிக்கு தாரா அம்மா கூப்பிடுவாங்க. அடிக்கடி தாரா அம்மாள் என்னை அவங்க பங்களாவுக்கு அழைப்பதற்கு வேறு ஒரு காரணமும் இருக்கு. சொல்லி முடிப்பதற்குள் அவள் கண்கள் லேசாக
கலங்கின. மேலே அவள் ஏதும் பேசும் முன், நான் வருகிறேன், உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று கை குவித்து வணங்கிவிட்டு அவள் விடுக்கென்று எழுந்து வேகமாக வெளியேறிவிட்டாள். ஏன், என்னவாக இருக்கும்? யோசனையில் ஆழ்ந்து போய் வெகு நேரம் தன்னை மறந்து உட்கார்ந்து விட்டான் சண்முகம். அத்தியாயம் 8. அன்று சண்முகத்திற்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. திருச்சியில் இருந்து இதய நோய் நிபுணர் நரேந்திரன் வாரத்திற்கு ஒரு முறை பவளாம்பிகை ஆஸ்பத்திரிக்கு வந்து நோயாளிகளை பார்வையிட்டு ஆலோசனையையும் சிகிச்சை முறைகளையும் தெரிவிக்க ஒப்புக்கொண்டிருந்தார். அந்த துணிவில் சண்முகம் ஆஸ்பத்திரியின் இதய நோய் பகுதிக்கு தேவையான இயந்திரங்கள், மருந்துகள், பாதுகாப்பு, அறைக்கு வேண்டிய வசதிகள் முதலியவற்றில் கவனம் செலுத்தி ஒழுங்கு செய்து விட்டான். அதற்குள்ளாகவே அந்த பகுதி வார்டில் சில நோயாளிகளை அனுமதித்தும் இருந்தான். டாக்டர் நரேந்திரன் சொன்னபடியே காலை 10 மணி அளவில் தமது காரை ஓட்டிக்கொண்டு அங்கு வந்துவிட்டார். ஆஸ்பத்திரி முழுவதையும் சுற்றி பார்த்து தமது பாராட்டுதலை தெரிவித்தார். இதய நோயுற்றவர்களை கருத்துடன் கவனித்து ஆலோசனைகளும் சொல்லிவிட்டு போனார். இவ்வளவையும் அவர் ஊதியம் ஏது வேண்டாத அன்பு பணியாகவே செய்ய முன் வந்திருந்ததைக் கண்டு சண்முகத்திற்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. அடுத்தபடியாக அவனது மனத்திற்கு ஆனந்தத்தை கொடுத்த விஷயம் அந்த ஸ்கூட்டர். சென்னையில் வசித்த போது அவன் ஆஸ்பத்திரிக்கு போய் வர ஒரு ஸ்கூட்டர் வாங்க முயன்று கொண்டு இருந்தான். ஆனால் போதிய பண வசதி இருக்கவில்லை. கடன் வாங்கி தன் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள மனமின்றி சிரமப்பட்டு கொண்டு இருந்தான். ஷேக் தாவூத் ஒரு முறை பவளாம்பிகை ஆஸ்பத்திரிக்கு உறவினர் ஒருவருடன் வந்திருந்தார். காய்ச்சலும் தலைவலியுமாக வந்த அந்த மனிதரை அன்புடன் கவனித்து ஆஸ்பத்திரியில் தங்க செய்து நன்கு சிகிச்சை செய்து குணமாக்கிய பின்னர் தான் அவரை வெளியே அனுப்பி வைத்தான். சண்முகத்திடம் காணப்பட்ட அன்பும் பண்பும் பொறுமையுணர்வும் ஷேக் தாவூத்தை மிகவும் கவர்ந்துவிட்டன. வீட்டில் இருந்து ஆஸ்பத்திரிக்கு வெகு தொலைவு இல்லை. எனினும் அவன் தினசரி வீட்டிலிருந்து நடந்து போய் வருவதை அவர் கவனித்தார். ஆஸ்பத்திரி கமிட்டியார் வைத்தியருக்கு வாகன வசதி செய்து கொடுக்காதது பெரும் குறையாக அவருக்கு பட்டது. உடனடியாக அந்த யோசனையும் உதயமாயிற்று. துபாய்க்கு போகும் முன் அவர் மகன் இஸ்மாயில் தந்தையின் உபயோகத்திற்காக ஒரு புது ஸ்கூட்டர் வாங்க ஏற்பாடு செய்து இருந்தான். ஒரு சில தினங்களில் புதிய ஸ்கூட்டர் வந்து சேர்ந்து விட்டது. தமது பழைய வண்டியை அவர் விட்டுவிட தீர்மானித்து இருந்தார். சண்முகத்தின் நினைப்பு வந்ததும் அவருக்கு அதை வெளியாருக்கு விற்க மனம் இருக்கவில்லை. அதை வைத்தியரின் உபயோகத்திற்கு குறைந்த விலைக்கு கொடுத்துவிட வேண்டும் என்ற ஆவா தாமே அதை பற்றி வெளியே பேச அவனிடம் வந்தார். ஷேக் தாவூத்திற்கு இத்தனை தாராள மனம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஸ்கூட்டர் நல்ல நிலையில் இருந்தது. வெளியில் கிடைக்கும் விலையில் பாதிக்கு குறைவாகவே அவனுக்கு அதை விற்க ஒப்புக்கொண்டதுடன் மாதம் சிறிதளவு அந்த தொகையை வாங்கி கொள்ளவும் இசைந்தார். முன்பணம் சிறிது செலுத்திவிட்டதும் வண்டி அன்று காலை அவன் கைக்கு வந்து சேர்ந்து விட்டது. வண்டியை கண்டதும் அமிர்தத்திற்கு பெருமை மகன் கப்பல் போன்ற காரை வாயிலில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது போன்ற ஒரு கற்பனை. ஸ்கூட்டரை சுற்றி வந்து தொட்டு பார்த்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டாள். மோகனாவுக்கு மிகவும் திருப்தியாகத்தான் இருந்தது. அவசரமாக ஏதேனும் வாங்க அருகில் இருந்த நகரத்திற்கு போக வேண்டுமானால் இனி அவள் அண்ணன் பின்னால் உட்கார்ந்து சவாரி செய்யலாமே என்ற நினைப்பில் பூரித்து போனாள். முதலாக கோவிலுக்கு வண்டியை எடுத்து போய்விட்டு பிறகுதான் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போக வேணும். அம்மா உத்தரவு போட்டுவிட்டாள். அன்று காலை முழுவதும் மூச்சு விட நேரமின்றி அவனுக்கு ஆஸ்பத்திரியில் வேலை சரியாக இருந்தது. 5 மணி அளவில் டாக்டர் வைத்தியநாதன் வந்து இரவு பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அவன் வீட்டிற்கு கிளம்பினான். அம்மா தயாராக சூடாக்கி குளியலறையில் பித்தளை அண்டா நிறைய தண்ணீரை எடுத்து வைத்திருந்தாள். விரைவாக குளித்துவிட்டு வேட்டியும் சட்டையும் தரித்து கொண்டு ஸ்கூட்டருடன் கோயிலுக்கு கிளம்பினான். ஊருக்கே பிரபலமானது அருள்மிகு பவளநாதர் கோயில். மாலை வெயில் குறைய முன்பே பூஜை தொடங்கிவிட்டது. நாதஸ்வர இசையும் கோயில் ஆராய்ச்சி மனை ஓசையும் வெகு தொலைவிலேயே காற்றோடு மிதந்து வருவதை உணர்ந்து வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டு வந்தான். அந்த வேளையில் அந்த சிவன் கோயிலில் கூட்டம் சற்று அதிகமாகவே இருப்பது வழக்கம். அன்று திங்கட்கிழமை. சோமவார விரதம் இருக்கும் பக்தர்கள் பலர் பகவானை தரிசிக்க வந்திருந்தனர். வண்டியை கோயிலுக்கு வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே மெல்ல வந்தான். ஊருக்கு அவன் இன்னும் புதியவன் என்றாலும் அங்கு கூடியிருந்த பலருக்கு அவன் அறிமுகமாக்கி விட்டிருந்தான். அவன் வந்திருப்பதை கவனித்த அர்ச்சகர் முகத்தில் மகிழ்ச்சி நகையாக படர்ந்தது. ஒரு நாள் வயிற்று வலியால் துடித்த
தமது பேரனை இழுத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போன போது சண்முகமா அவனை அன்போடு கவனித்து சிகிச்சை செய்து நினைவில் ஏற்பட்ட நன்றி உணர்வு அவனை பார்த்து லேசாக தலையாட்டிவிட்டு அவர் தம் பணியில் ஈடுபட்டார். எதிரே இருந்த வெற்றிலைப்பாக்க கடைக்காரர் அவனை கண்டதும் பற்கள் அனைத்தையும் காட்டி பரவசமாய் பார்த்தார். அறிவாள் மனையில் தடுக்கி விழுந்து காயமடைந்த தன் மனைவியை அவர் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு ஓடி வந்தபோது சண்முகம் அன்போடு பேசி கருத்துடன் கவனித்ததை அவரால் மறக்க இயலவில்லை. வயதில் சின்னவரானாலும் நல்ல அனுபவம். தமக்குள்ளே அவனை பற்றி பெருமையாக எண்ணிக்கொண்டு கண்களை மூடியபடி தியானத்தில் ஆழ்ந்தார். அங்கு கூடியிருந்த சிலரிடையே மெல்லியதாக ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. பவளாம்பிகை ஆஸ்பத்திரியின் டாக்டர் சண்முகம் தானே? நான் இதுவரை பார்த்ததில்லை. ரொம்ப நல்லவராமே, கைராசிக்காரர்னு கேள்வி. பார்க்கவும் நல்லாத்தான் இருக்கிறார். முகத்தை பார்த்தாலே நோய் ஓடி ஓடிவது நிச்சயம்தான். அரைக்குரல் கால் குரலில் பட்டும் படாமலும் பேச்சுக்கள் அவன் காதுகளில் விழத்தான் செய்தன. கூச்சத்திலே உடலை குறுக்கி கொண்டு சந்நிதியில் ஒரு புறமாக கூட்டத்துடன் ஒன்று நின்று கொண்டான். தீபாரதனை முடிந்ததும் தட்டிலே கற்பூர ஜோதியுடன் அர்ச்சகர் வெளியே வந்தார். அனைவரும் வணங்கும் வரை காத்திருந்து கையில் தயாராக வைத்திருந்த நாணயத்தை தட்டில் போட்டுவிட்டு ஜோதியை கும்பிட கையை நீட்டிய போதுதான் அவன் கவனித்தான். டக்கென்று ஓசையுடன் ஓர் 50 காசு தட்டில் விழுந்தது. அத்துடன் கற்பூர ஆரத்தியை வணங்கிய நீட்டிய பிஞ்சு விரல்கள் கொண்ட அந்த அழகான கரங்களை கண்டு துணுக்குற்று மெல்ல நிமிர்ந்தான். எதிர்ப்புறமாக பெண்கள் கூட்டத்துடன் நின்று கொண்டிருந்த அந்த பெண் ஜோதியை வணங்கிவிட்டு தன் கைகளை கண்களில் உற்று கொண்டிருந்தாள். ஒரு கணம் சண்முகம் திகைப்பில் அயர்ந்து போய் மரமாக செயலற்று நின்று விட்டான். அவளுக்கு 18 வயது இருக்கும். செந்தாழம்பு மேனி, கூரான மூக்கு, நீண்ட கண்கள், மனத்தை கவரும் செழிப்பான தோற்றம். இத்தனை நடுவிலே திகைப்பை கொடுத்த ஒரு பெரிய குறை. வெள்ளை புடவையும் வெறுமையான கழுத்தும் நெற்றியில் விபூதியுமாக இந்த சின்ன வயதில் அவள் ஒரு விதவையா? அடக்கடவுளே, இதென்ன கொடுமை! தனக்குள்ளே எண்ணி பதைத்து போனான் அவன். சோகம் படிந்த அந்த கண்கள் அவனை ஒரு கணம் ஊடுருவி பார்த்தன. பின்னர் தலையை குனிந்து கொண்டு அவள் அப்பால் சென்று விட்டாள். சிறு வயதில் இருந்து வெள்ளை சேலையும் விபூதி நெற்றியுமாக இருந்த தன் தாயின் நினைப்பு அவன் நெஞ்சை உறுத்தியது. துயரத்திலே அவன் சங்கடப்பட்டான். அர்ச்சகர் கொடுத்த மலர், குங்குமம், விபூதி பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு மெல்ல வெளியே வந்தான். மலர் சரத்தை ஸ்கூட்டரின் விளக்கு கம்பியிலே சுற்றினான். குங்குமப்பொட்டை வண்டியின் முகப்பிலே கொஞ்சம் வைத்துவிட்டு மீதியை ஒரு காகிதத்தில் சுற்றி சட்டை பைக்குள் வைத்து கொண்டான். கையெடுத்து கோபுரத்தை கும்பிட்டு விட்டு வண்டியை கிளப்ப தொடங்கிய போது டாக்டர் தம்பி என்ற மெல்லிய குரல் கேட்டது. அவன் திரும்பி பார்த்தான். பிரசாத தட்டை சுமந்த வண்ணம் பொன்மணி அருகில் வந்து நின்றாள். ஒரு முறை பார்த்ததுதான், ஆனாலும் அவனுக்கு முகம் நினைவில் இருந்தது. வணக்கம் அம்மா என்றான் மகிழ்ச்சியுடன். இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு வர்றதாக கார்த்திகிட்டே சொன்னீங்களாமே, அவன் உங்களை ஞாபகப்படுத்த சொன்னான். வீடு தொலைதூரம் இல்லை, டென்ட் சினிமா கொட்டகைக்கிட்டே தான், வள்ளியப்பன் தெரு, மொனை வீடு. வந்துடுங்க, கார்த்தி உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பான். மெல்லியதாக முறவளித்தாள் அவள். ஞாபகம் இருக்கமா? நீங்கள் வீடு போய் சேருவதற்குள் நெடுஞ்சாலை வழியே வண்டியில் நான் வந்து சேர்ந்துடுவேன். கார்த்திகேயன் அவனது வரவிற்காக வாயிலேயே நின்று கொண்டு இருந்தான். நண்பன் வாங்கியிருந்த ஸ்கூட்டரை பார்வையிட்டு பாராட்டுதலை தெரிவித்துவிட்டு அவனை உள்ளே அழைத்து சென்றான். பொன்மணி கூடத்து தரையில் உட்கார்ந்து பலகைகளை எடுத்து போட்டு வாழை இலைகளை பரப்பி தண்ணீர் தெளித்து தயாராக வைத்திருந்தாள். கையை கழுவிக்கொண்டு உட்கார்ந்து முதலில் சாப்பிடுங்கள், பிறகு பேசலாம் அன்போடு உபசரித்தாள். நெய் மணக்கும் சூடான தோசையும் வெங்காய சட்னியும் சாப்பிட சுவையாகத்தான் இருந்தன. அதைவிட பொன்மணி அவனிடம் காட்டிய தாய் அன்பும் உபசரிப்பும் சுவைத்தன. டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்து வைத்த ஆவி பறந்த காஃபியை எடுத்து மெல்ல பருகிய போது அவனுக்கு மீண்டும் அந்த பெண்ணின் நினைவு வந்தது. சோகம் படர்ந்த அந்த கண்களின் துயர பார்வை நெஞ்சை உரித்தது. இந்த வட்டாரத்துக்குள்ளே இதுதான் பெரிய கோயில். கூட்டம் சுமாராக இருந்திருக்கும். வந்திருந்தவங்க பலரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஊர் உங்களுக்கு இப்போது பழக்கமாக்கி விட்டதே. மெல்ல சிரித்தான் கார்த்தி. அதற்கு மேல் சண்முகத்தால் ஆவலை அடக்க முடியவில்லை. உண்மைத்தான், அங்கே வந்தவர்கள் சிலரை ஏற்கனவே நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஒரு இளம்பெண் ஊருக்கு புதியவள் போல் தென்பட்டாள். அவளை பார்த்து நான் திடுகிட்டு போனேன்.
சின்னஞ்சிறு வயது. அதில் விதவை கோலம். மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது என்றான் இரக்கத்துடன். யார்? பானுவியா சொல்கிறீங்க என்றாள் பொன்மணி. அது ஒரு சோக கதையாச்சே. தன் ஒரே தங்கையை சீரும் சிறப்புமாக கட்டி கொடுக்க பொருள் சம்பாதித்து வர அவள் அண்ணன் ஆப்பிரிக்காவுக்கு வேலைக்கு போயிருந்தான். மகன் வருவதற்குள் அவசரம். அப்பாவுக்கு தாம் பட்ட கடனை அடைக்க வழி இல்லாமல் அதற்கு ஈடாக தம் மகளை அந்த வயதான மனிதனுக்கு 3வது தாரமாக கட்டி கொடுத்து விட்டான். என்ன அநியாயம்! சண்முகம் திகைத்தான். அக்கிரம்னு சொல்லுங்க. தாலி கட்டின 1/2 மணி நேரத்திற்கெல்லாம் மாப்பிள்ளை மனப்பந்தலிலேயே நெஞ்சு வலியுடன் சாய்ந்தவர் எழுந்திருக்கவே இல்லை. அடக்கடவுளே! இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது. பானுவின் அப்பா ஒரே மாதத்தில் உலகை விட்டும் போய்விட்டார். ஆப்பிரிக்காவிலிருந்து பண மூட்டையுடன் ஓடி வந்த அண்ணன் விதவை கோலத்தில் நின்ற தங்கச்சியை பார்த்து கதறின கதறல் இப்போ நினைச்சாலும் நெஞ்சை என்னவோ செய்து. பேச முடியாது. பொன்மணி கண் கலங்கினாள். அந்த பெண் துன்பம் தோய்ந்த கண்களால் தன்னை மகிழ்ச்சியுடன் பார்ப்பது போன்ற பிரமையில் நெஞ்சு கரைந்து போனான் சண்முகம். என்ன கொடுமை! சின்னஞ்சிறு வயது. வாழ்க்கையின் நீண்ட பாதையின் இளமை அழகு என்ற ஆபத்துக்களுடன் அவள் தனி வழி நடக்க வேண்டுமே. ஆதங்கமும் ஆத்திரமும் ஒருங்கே உள்ளத்தை குலுக்க பதில் பேச தோன்றாது முற்றத்து தரையை வெறித்தான் அவன்.